இருக்கிறான். நீ எழுதிட்டு நான் ஏசப்பா பார்த்துட்டு வரேன் நான் போகிறான். இதுதான் விசுவாசத்தில் ஆரோக்கியம். என் மகள் செத்தாள், அம்மா பொண்டாடி அழுதுட்டு இருக்கிறா, பிள்ளைகள்லாம் அழுதுட்டு இருக்காங்க, சொந்த பந்தம் அழுதுட்டுருக்கு, ஒப்பாரி வச்சுட்டுருக்கு, அடக்கத்துக்குள்ள காரியங்களை பண்ணிகிட்ருக்காங்க. தகப்பன் எங்கே போகிறான்? இயேசுவை தேடி போகிறான். அங்கே போய் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என் மகள் இப்பொழுதுதான் மரித்தாள், 1 hour முன்னாடி செத்து போயிட்டாள், ஆனாலும் பரவாயில்ல, நீர் வந்து தலையில் கை வைத்தால் அவள் பிழைப்பாள். கையை தட்டுங்க. இதுதான் விசுவாசம். 5 பைசா 10 பைசா விசுவாசம் அல்ல இது. எப்படி காட்டுறான்? மகள் செத்தா ஒரு தகப்பன் நிரம்பலமாய் போவான் இல்லையா? ஆடி அடங்கி போயிடுவான், கையால் உதறி போவோம், நாடி நரம்புகளும் ஆளும், தசைகளும் ஆளும், எண்ணங்களும் ஆளும். ஆனால் இவன் அழல, போனான் இயேசுவை தேடி. விசுவாசம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி தான் வேலூரில் உங்கள் ஆள் ஸ்டீவன் ஒரு சாட்சி இங்கே தான் சொன்னார். உட்காருங்க. ஸ்டீவன் சாட்சி சொல்ல முன்னாடி இன்னொருத்தன் சாட்சி சொன்னான் எனக்கு. அது ஒரு வாய்ஸ் குரலில் சொன்னார். அப்படி சொந்தக்கார பொண்ணு மறிச்சு ஆஸ்பத்திரியில் போய் திரும்ப வந்தாச்சு, டெட்டு. கொஞ்சம் பதப்பு இருந்தது, வீட்டிலே கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்து பார்த்து மறுபடியும் வேன் திரும்ப போச்சு. எமர்ஜென்சி வண்டி வந்து ஆம்புலன்ஸ் வந்து முடிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க, தூக்கிட்டு போகல, விட்டுட்டு போயிட்டாங்க. அவள் எல்லா சொந்தக்காரர்களும் அறிவிக்கப்பட்டது, வாலிப பிள்ளை மறிச்சாச்சு, கன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டோம். ஆனால் நம்ம விசுவாச வித்து, இந்த ஊழியத்தினுடைய ஒரு விசுவாசி அவன் போகிறான். அவனுக்கு அக்கா பொண்ணு தான், சாதை ஆடும்ல. என் அக்கா பொண்ணு செத்து போச்சு, ஐயோ மகளே மருமகளே இன்னும் கதற விட்டுட்டு அவன் என்ன பண்ணான்? நான் ஜெபம் பண்ண எண்ணெய் வச்சுருந்தேன். அவ்வளோ பேரெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ஜெபிக்க கூட தெரியாது இவனுக்கு. அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி பற்களெல்லாம் பூண்டு இருக்கிறதாம். செத்தா என்ன ஆகும்? திறக்காது. அப்படியே வாயை பொளந்து மாட்டுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டான். ஊற்றி உடம்பெல்லாம் பூசிட்டான். 1 செகண்டில் அது சிலிப்பாய் எழுச்சி உட்கார்ந்துருக்கு. இதுவல்லவா அதிசயம். அல்லேலூயா. இதான் விசுவாசம். அவனும் கூடுதல் கூட அழல. இன்னைக்கு யாராவது மரித்து கிடந்தா இதே மாதிரி எண்ணெயை கொண்டு போய்க்கலாம், நீங்கள் கூட இருந்து அழுவீங்க. அவன் பிழைக்கட்டுன்னு யாராவது ஒரு விண்ணப்பம், சொந்தக்காரன் மந்தக்காரன் நிறைய இருப்பானே, தீர்க்காயுசை கொடுங்கப்பா, கொஞ்ச நாளோட அவன் இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு அப்பாவாக. யாராவது ஜெபம் பண்ணுறவங்களா விசுவாசத்தோட கூட்டத்தில் கூட வருவாங்க, சொந்தக்காரெலாம் வருவாங்க. ஏய் எல்லாம் அறிவிச்சாச்சா? குண்டு வெட்டியாச்சா? குழி வெட்டியாச்சா? பெட்டி ஏற்பாடு பண்ணியாச்சா? பேக் பண்ணக்கு வேட்டி சட்டை எடுத்தாச்சா? தைலங்கள் எடுத்தாச்சா? பவுடர் எடுத்தாச்சா? கோட்டர் அடித்தாச்சா? சீக்கிரமாக புதைச்சாச்சா? போனோமான்னு இருப்பாங்க. அப்படி தானே? தினன் உலகம் ஜபிக்கிற கூட்டமே இல்லை. ஒரு வியாதியஸ்தன் வீட்டில் படுத்து கிடக்கிறான்னு இருந்தால் கூட வச்சுலாம், இப்படி கிடைக்க விட சீக்கிரமாக போட்டுமே, இப்போ இழுத்து கிடக்கிற விட சீக்கிரமாக போட்டோம். அவன் முழங்காலில் என்ன செய்யணும்? தரிக்கணும். முடிஞ்சால் நீ முழங்கால் படிட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணு. ஏன் சீக்கிரமாக செத்துப்போ, இப்படி கிடப்பதை விட உயிர் எடுத்துக்கோ, இன்னும் ஏன் ஜெபம் பண்ணணும்? சில பொண்டாட்டி மாறலாம் அப்படி தான், புருஷன் படுத்து கிடந்தால் சீக்கிரமாக செத்துப்போ, என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாயிருவாங்க. அப்படி யாரையும் நம்பாதீங்க. மடியில் படுத்து கிடக்க பொண்டாட்டிக்கிட்ட வாயை திறக்காதுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டு பேசுவது தேவனிடத்தில் மட்டுமா இருங்க. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. விசுவாச தேவனிடத்தில் காட்டுங்க. அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதம் நடக்காத காரணம் உங்களுடைய விசுவாசம் தீயாக இல்லை, அணைக்கப்பட்ட நெருப்பு மாதிரி இருக்கிறது. அது புகஞ்சிட்டு இருக்கு, எரியணும். ஃபயர். அங்கே சொல்லும் அக்கினி. சில வந்து அக்கினி ஊற்றப்படுவதாக, அப்படி தானே சொல்கிறாங்கல்ல? அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அதே மாதிரி வரணும்.
உங்கள் சரீரத்தில் உண்மையான அக்கினி வரணும். ஒரு எழுப்புதல், ஒரு பாஸ்ட் எழுப்புதல், இந்தியாவுக்கு எழுப்புதல். அங்கங்கே கட்சி கூட்டங்கள் ஆரம்பித்தாங்க. எந்த மாவட்டத்திலேருந்து வண்டிகள் வர்ற குறவோ அங்கே உடனே ஆர்கனைஸ் பண்ணி ஈரோடு மாவட்டத்திற்காக ஜெபிப்போம். ஒரு செட்டு. இன்னொரு மாவட்டத்துக்காக ஜெபிப்போம். அப்படியே மாவட்டமாக ஜெபிக்கிறது. அப்போ அரசியலுக்கு மாநாடு மாதிரி தானே இருக்குது. ஏன் இருக்கிற இடத்துலேருந்து இந்தியாவுக்கு ஜெபிச்ச ஆண்டு கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? அதான் அந்தி கிறிஸ்துனுடைய ஜெபங்கள். உயிருள்ள ஜெபங்கள் அல்ல. உயிருள்ள ஜெபம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அடிவயத்திலிருந்து விசுவாசத்தோடு வரணும். ஆனால் இந்தியாவுக்காக நினச்சா அவர் வருவார். ஆக மாவட்டந்தோறும் ஜெபம் பண்ணணும். எங்கெல்லாம் போயிட்டுண்டு அங்கெல்லாம் பஞ்சம் வந்துட்டு. இல்லையா? ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு முறை எங்களை அழைத்து கொண்டு போனார் சென்னைக்கு. ஒரு முறை தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தோம். சென்னை ஜலப்பிரளயம் உண்டாகணும். முதல் ஜலப்பிரளயம் எங்களால் அறிவிக்கப்பட்டது. அது எப்படின்னா 40,000 ரூபா எனக்கு கையில் வருது, 40,000 rupees. ஆண்டு சொன்னார் சென்னைக்கு போயிடணும். ஆக மறுபடியும் வீடு எடுத்து அங்கே சென்னையில் மறுபடியும் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே மார்த்தாண்டத்துலேருந்தே வண்டி ஏறிட்டோம். பிள்ளைங்களை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணிவிட்டு நானும் என் மனைவியும் போனோம். அப்போ தான் கோயம்பேடுலாம் உருவான காலம். அப்போ கோயம்பேடில் இறங்கியாச்சு. என்ன, நான் நடந்து தெரிய முடியாதுல்ல, அதில் பஸ் அந்த பைக்கையும் கூட தூக்கிட்டு போயிட்டேன். பைக்கையும் தூக்கிட்டு போனேன். பைக்கை தூக்கிட்டு போன உடனே கோயம்பேடில் இறங்குனது பெட்ரோல் போட்டாச்சு. ஆண்டு சொன்னார், முதல்ல ஆவடி போகணுன்னார். நீ இருந்த தேசம் ஆவடி தானே, போ. 2வது 50 ரூபா. அப்புறமா சென்னையில் சில பட்டணங்கள் எல்லாம் சுற்ற விட்டார். அடையாறு வரைக்கும் போயிட்டோம் பைக்கில். இவர் ஏன் இப்படி அலைய? ஒரு வீடு தானே நமக்கு வேணும், ஒரு வீடு வாடகை தானே வேணும். வீடு பார்த்தாங்க போகிறோம். எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு கேட்குறான். அப்போ ஆண்டோடைய திட்டம் அப்போ எங்களுக்கு தெரியல. சொல்லியிருந்தால் போயிருக்க மாட்டேன். அதான் நிறைய காரியங்கள் சொல்லாமலே செய்வார். எல்லாம் ஊரோட அலைய விட்டுருமா. லாஸ்ட்டில் மறுபடியும் கோயம்பேடு 4:30 மணிக்கு வந்து நின்னாச்சு. இனி எங்கே போய் தங்குறது? பைக்கை தூக்கி சாலம் கேரியரில் போட்டு ஊருக்கு போயிருப்பா. அப்போ இதுக்காக கூட்டிகிட்டு வந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்கா? ஆல்ரெடி அங்கே பார்த்த இடங்க தானே. அப்போ தான் சொன்னார், நீ சுற்றி பார்த்த இடங்களெல்லாம் ஜலப்பிரளயம், கையை தட்டுங்களாம். அப்படியே நிரப்பினார். அல்லேலூயா. அவை தான் அடிக்கடி சொல்ல, நான் ஒரு எரேமியா. ஒரு சாமா கையை தட்டி. இப்படி தான் எரேமியாட்டே சொல்லுவார், நீங்கள் இடுப்பில் ஒரு வேட்டியை ஒரு டவலை வாங்கி கட்டிக்கணும். இவன் போதா வரைக்கும் ஜவுளி கடைக்கு போய் நல்ல ஒரு டவலை வாங்கி இடுப்பில் கட்டுவான். அழகாக இருக்கிறதா? அழகாக இருக்கிறது. அப்புறமா நீ கொண்டு போ, மலை உச்சியில் பதுக்கி வை, எவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பதுக்கி வை. உடனே பதுக்கி வச்சாச்சு. அப்புறமா இந்த மனுஷன் மறந்துட்டான். ஒரு 2 மாதம் தாண்டி ஆண்டு திடீர்னு வராரு. அன்னைக்கு ஒரு வேட்டி வாங்க, இந்த சரி டவலை வாங்க சொன்னேனே, ஆமாம். இடுப்பில் கட்ட சொன்னேனே, ஆமாம். மலையின் அடியில் ஒளிச்சு வைக்க சொன்னேனே, யார் கண்டுபடாமல், ஆமாம் ஒளிச்சு வச்சேன். இப்போ போய் அதை எடுன்னு. இவன் போய் பார்த்தா அது செதலரிச்சு பீஸ் ஆகி ஒன்றுக்கும் உதவாத கடந்து. அப்போ தான் தீர்க்கதரிசன வெளிப்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களையும் இவ்விதமாக நான் மாற்றப் போகிறேன், ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களாக மாற்றப் போகிறேன்னு சொன்னார். ஒரு சும்மா கையை தட்டுங்க. அதான் தேவன். ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார், சில விஷயம் மறைமுகமாக சொல்லுவார். நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போகிறேன்னு சொன்னேன். இவன் நம்புவானா எரேமியா? அடுத்து அதே ஊழியக்காரன் எசேக்கியேலை பார்த்து சொல்லுவார், மனிதனுடைய கழிவு எடுத்து அதை காய வச்சு அதை தீப்பற்ற வச்சு அதில் கஞ்சி காய்ச்சி குடிவிடானுன்னாரு. கதறி போனான், எந்த பாவம் செய்யாத எனக்கு மனிதனுடைய கழிவா? சரி போ, பரவாயில்ல, மாட்டு கழிவு எடுத்துக்கோ, சாணி. ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். இவன் கஞ்சி காய்ச்சி குடிச்சோன்னு சொல்லுவார், இன்னைக்கு கஞ்சிக்கே அரிசி இல்லாமல் தேசத்தை பட்டினி ஆக்க போகிறேன்னு சொன்னார். அப்படி ஆக்கிட்டார். ஒரு சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அடுத்தபடியாக சொன்னார், உனக்கு இடுப்பில் நல்லா கிணத்து தண்ணி எடுக்கிற அந்த கயரை கொஞ்சம் வாங்கிக்கணும். வாங்கி உன உடம்பை நல்லா சுற்றணும்.
அவன் தலை முதல் கால் வரைக்கும் உடம்பை சுற்றினான். சுற்றி வச்சுட்டு சொல்லுவார், இப்படியே நீ 180 நாள் படுத்துக்கோ, லெஃப்ட் ரைட் அசையக்கூடாது, கயரை கட்டி வச்சுட்டு அப்படியே 180 நாள். நான் 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி கட்டி வச்சுட்டார். அதுக்கப்புறம் 180 நாள் வலது பக்கம் ஒரு கழிஞ்சு படுத்துக்கோ, இன்னொரு நாள் இப்பறம் ஒரு கழிஞ்சு படுத்துக்கோ. இதுக்கெல்லாம் வருஷத்தினுடைய அடையாளத்துக்காக தேவன் தேசத்தை சோதித்தறிந்தார், அழித்து பார்த்தார். அல்லேலூயா, அழித்து தான் பார்த்தார் தேவன். அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்துறது ஊழியக்காரர்ல. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். தீர்க்க தரிசிட்ட சொல்லுவார், நீ ஒரு வேசி கூட போய் குடும்பம் நடத்துகிறான்னு. வேசியோட குடும்பம் நடத்து, அடுத்து ஒரு எலும்பும் தோலுமா இருக்கிற பிள்ளைகிட்ட போ. ஆண்டவர் தான் சொன்னார். அவன் போனான், அப்படியே பிள்ளைகளை பார்த்தாச்சுன்னா வேசி பிள்ளைகளும் எலும்பும் தோலும் பிள்ளைகள் தான் தேசத்தை நிரம்பிச்சு. அங்கே பரத்திலேருந்து பார்த்தாரு, தேசம் எங்கின் தீட்டுப்பட்டதாக இருந்தது, ஆகவே தேசத்தை அழித்து போட்டேன்னு சொன்னார். அதுக்கு போய் இவரை இப்படி பயன்படுத்திட்டார். நம்ம தேவன் தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. பிதாவுக்கு வேற வேலை இல்லையா? தன்னுடைய குமாரனை சிலுவையிலே அறைவதற்கு வேற எத்தனையோ திட்டங்கள் வைத்திருக்கலாம் இல்லையா? ஏன்? எல்லா உதாரணங்களும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெளிப்படுத்தினார். தேவன் எப்படி வெளிப்பட்டார் என்பது. யாருமே திருந்தல, எல்லாம் வணங்கா காலத்தில் உள்ள ஜனங்கள். மெய்யாய் திருந்தலை. மெய்யாய் திருந்ததுக்கு தான் பிதா தன்னுடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் வச்சார். சரி, இனிய நோக்கி எந்த அடையாளம் இல்லை. இனிவர் தீர்க்கதரிசி புறப்பட்டு வருவதில்லை. இனிவர் குமாரன் சிலுவையில் தொங்க போவதும் இல்லை. திஸ் இஸ் லாஸ்ட். எவ்ரிதிங் இஸ் ஓவர். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நீ திருந்துறது மட்டும்தான். இனி எந்த அடையாளமும் இல்லை. அவர் வரப்போகிறார், அவ்வளோதான். மெய்யாய் ஏற்றுக்கொண்டு மெய்யாய் மனந்திருந்தி மெய்யாய் வாழ வேண்டும். கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள். கடந்த காலத்தை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முட்கள், எவ்வளோ பாவங்கள், எவ்வளோ சாபங்கள், எவ்வளோ கோபங்கள், எவ்வளோ ஆத்திரங்கள், எவ்வளோ கெட்ட வார்த்தைகள், எவ்வளோ பாவங்கள், மறைவான பாவங்கள், மறைச்சு பண்ணுற பாவங்கள்லாம் இயேசுப்பாவுக்கு தெரியும். யார் கண்ணை கட்ட முடியும்? ஒன்றுமே கட்ட முடியாது. ஆகவே இனி உள்ள காலமாவது தேவனுடைய சப்தத்தை கேட்டு பாவம் செய்யாமல் மனந்திருந்தி வாழ்ந்தால் அதுவே என்றென்றைக்கும் உள்ள ஈஸ்டர். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியாக வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமானதோ பிரியமில்லாததோ ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இருபதாம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 11, 12 என்ன சொல்லுகிறது? மரியாள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். இப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் நின்றிருந்தார்கள். தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டிலும் ஒருவரும் உட்கார்ந்திருக்கதை கண்டார். அல்லேலூயா. இந்த தலைமாடு கால் மாடுலாம் சொல்கிறது யார்? நம்ம விளங்கோடு மக்களாகும். விளங்கோடு மக்கள். தலைமாட்டில் வை, தலைமாட்டில் சாவியை வை, தலைமாட்டில் இருக்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வா, கால் மாட்டில் இருக்குது. எவ்வளோ அழகான ஒரு இலக்கியம் இல்லையா? வேதத்துக்கும் ஆண்டவர் பேசின வார்த்தைக்கும் நம்முடைய லாங்குவேஜுக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குது. மறுபடி சேலையை எல்லாம் நம்ம எல்லாம் சேலைன்னு தான் சொல்ல ஆரம்பித்தோம் படித்த பிறகு. படிக்கிற முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? சீலைன்னு சொல்லுவோம். பைபிள் என்ன சொல்லியிருக்கு? சேலை சொல்லியிருக்கா, சீலை சொல்லியிருக்கா? சீலை. தமிழ்நாட்டில் எவனும் சீலைன்னு சொல்ல மாட்டான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், குறிப்பாக விளவங்கோடு மக்கள் தான். இங்கே கால் மாட்டில் ஒரு சீலை சுருட்டி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது
இல்லையா? இன்னொரு இடத்துல சீலை சுருட்டி வைக்கூடாது, பேதுரு கண்டான், அங்கங்கே சுருட்டி வச்சிருக்கு. தலைக்கு வச்சுருந்த சீலை சுட்டி ஒருத்தில் வச்சுருக்கு, இன்னொன்று வச்சுருக்கு. ஆனால் இயேசுவே காணோம். இங்கே பாருங்கள், அழுது கொண்டு இருந்தாள். ஆணல்ல ஒரு பெண். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகிற அந்த நாளிலே ஒரு ஆம்பளை வெளியே வரல. பயந்தாங்குள்ளியா வெளியே வந்து அடிச்சிருவான், கொண்டுருவான்னு அடித்து பயந்து கிடந்தான். ஆனால் இந்த மரியாள் விடியற் காலையிலே ஓடி இயேசுவை தேடி, 3ஆம் நாள் உயிர்த்தெழுத கதை இவளுக்கு தெரியாது. பட் இயேசுவை பார்க்கணும்.